ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட் இஸ் ஆல்வேஸ் கோனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய விதமான செடிகளும் அப்புறம் முக்கியமானதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து ரோடு, இங்கே இருக்குது நிறைய வீடு, ஆனால் இது பெரிய காடு. பார்த்தீங்களா எவ்வளோ இயற்கையான பிளேஸு, ஆனால் ரோடு இருக்குது. இப்போ என் தம்பி என்ன பண்ணுறான்னு வந்து பார்க்கலாமா? என்னவா பண்ணுற சொல்லுங்கப்பா. எங்கே பார்த்தீங்களா, என் தம்பி வந்து வேப்பிலை செடி தந்தான். அதாவது இது நீம். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதில் நிறைய இதுவும் இருக்குது, நிறைய ஹெல்த் இருக்குது. சரி, நம்மளுக்கு இது தேவையில்லை காய்ஸ், ஏன்னா இங்கே நிறைய மரமே இருக்குது. சரி, இப்போ நாம் போய்கினே இருக்கிறோம். நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, அதான் நானும் பார்த்துன்னுக்கிறேன், எல்லாம் பார்த்துன்னுக்கிறீங்க. இப்போ நாம் இதில் முக்கியமான இன்சிடெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். என் தம்பி பிச்சிட்டு வந்த வேப்பிலை செடின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வேப்பிலை, ஆனால் இது வேப்பிலை மரம். தெரியலன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய விதமான செடி பார்த்துருப்பீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே விதமான செடி தான் காய்ஸ். நிறைய பேர் இந்த பொம்மை செடின்னு சொல்லியிருப்பீங்க. அது அந்த மாதிரி கேள்விப்பட்டுக்கிறீங்கன்னா அது இதுதான் இந்த பொம்மை செடின்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, அது என்ன செடின்னு தெரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு செடி காட்டுறேன். அதில் பழம்பழமாக இருக்குது, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது. இதோ பாருங்க காய்ஸ், ஒரே பழமாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை சாப்பிட்லாமா வேணாமா, ஈட்டபெல்லாம் தெரியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துங்க காய்ஸ். இங்கே நிறைய பேர்ட்ஸ் கூட வரும், ஏன்னா நிறைய ட்ரீஸ் இருக்குதுனால அது வந்து ரொம்ப நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் வாங்க, எங்கேயும் போயிடாதீங்க, ஒரே இடத்துல இருங்க. ஆனால் என் கூட வரணும். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மாங்காய். இது என்ன மரம் தெரியுமா கைஸ்? இதுதான் மாங்காய் மரம். தெரிலன்னா லைக் பண்ணுங்கள். மாங்காய் மரத்தை ஒன்று கொஞ்சம் கிளியராக காட்டணுன்னா இங்கே தெரியும் கைஸ். மாங்காய் மரம், நிறைய மாங்காவும் இருக்கும். மாங்காய் தெரிஞ்சுக்க. மாங்காயில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன யூஸு? மக்களே, நம்ம இது யூஸ் பண்ணலாம், மாங்காய் பிக்கலே. அடுத்தது நம்ம பார்க்க போகுது வேறு ஒரு செடி. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னோட செடியாகவே காட்டின்னுக்கிறேன்னு. இந்த முறை நான் வேறு ஒன்று காட்டுறேன், வாங்க. அப்புறம் கைஸ், இந்த மாதிரி செடி காட்டியிருப்பேன்.